ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கும்பராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வையுங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போடுறோம். கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தான். நீங்கள் நினைப்பீங்க கும்பராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட கும்பராசிக்காரங்களுக்கு தான் கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த ஜென்ம சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே உங்களை தேடி வந்திருக்கும். கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் அமையுது. அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை பொறுத்து தாங்க விரிவான பலன்கள் சொல்ல முடியும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரங்களோட ஆட்சி தான் நம்ம கும்பன்னு சொல்லுவோம். உங்கள் ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார், அவர் கூடவே ராகு பகவான் அமர்ந்திருக்கார். அதுவே பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், வெளிச்சத்தை தரக்கூடிய சூரிய பகவானும், புத்தியை தரக்கூடிய புதன் பகவானும் கூட்டணியில் அமர்ந்திருக்காங்க. குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அடுத்ததாக களத்திர ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. ஸோ கிரகங்களுடைய அமைப்பு இப்படி தாங்க இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்ன சாமி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாத இறுதியில் உங்களுடைய கும்பராசியிலிருந்து சனி பகவான் வந்து மீன ராசிக்கு வந்தாருங்க. இன்னும் மீன ராசியில் தான் இருக்கார், இன்னும் உங்ககிட்ட வரல, ஓகேங்களா. அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சின்னு சொல்கிறாங்க. அது
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களாக கடந்த ஒரு 4-5 வருடமாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு முழுவதுமாகவே மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார். அந்த டைமில் உங்களுக்கு ஜென்ம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது. இங்கே நம்ம வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்குது, மற்ற ராசிக்காரங்க எல்லாமே நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்கோமே அப்படின்னு நிறைய நபர்கள் அடிக்கடி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த செப்டம்பர் 15ஆம் தேதியில் வந்து சுக்கிர பயிற்சி ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கீங்களா? ஏன்னா சுக்கிர பயிற்சியோட பலன்கள் வந்து பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக ஏற்பட போகுது. இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியோட பலன்கள் மட்டும் முழுமையாக கிடைக்காம இருந்தது. ஏன்னா அப்படி குரு பயிற்சியோட பலன்கள் கிடைத்தால் மட்டும்தான் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க. ஏன்னா மற்ற ராசிக்காரங்க எல்லாருமே அந்த பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் ஜென்மசனி மூலமாக நிறைய கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. குரு பயிற்சியோட பலன்கள் வந்து இத்தனை நாளாக கிடைக்காம இருந்தது. இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் வந்து முழுமையாக உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக கிடைக்க போகிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் நிறைய டிகிரி எல்லாமே படிச்சிருப்பீங்க, MBA MCA இன்ஜினியரிங் எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க. ஆனால் குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க அப்படின்னு தான் நிறைய கும்பராசிக்காரங்க சொல்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு IT ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து அவங்க நல்ல ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே இதன் மூலமாக அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து பெண்கள் வீட்டு சைடில் தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளை நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும், நல்ல சம்பளம் 50,000 60,000 வாங்கணும், நல்ல வசதியான இடமா வேணும் அப்படிங்கிற நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால இப்போ இருக்கக்கூடிய கும்ப ராசி ஆண்கள் வந்து நிறைய திருமண நிலை அடையாமல் கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது. வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது
உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஜென்ம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்தது. இதன் மூலமாக அடிக்கடி சண்டை வருது, ஈகோ பிரச்சனை, இதன் மூலமாக வந்து காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து வேற ஜாதியாக இருக்குது, நல்ல குடும்பமாக தெரியல, நல்ல வசதி இல்லை அப்படின்னு ஏதோ ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக கும்பராசிக்காரங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு கும்பராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, பிஸ்னஸே லாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. கடந்த காலகட்டங்களில் இந்த 2025 முடிஞ்சு 2024 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இவர்கள் உங்களுக்கு மாறும் பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் முழுவதுமாக தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள், தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லாத பட்சத்தில் நிறைய மிகப்பெரிய கஷ்ட துன்பங்களுக்கு நீங்கள் ஆளாகப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுங்க. பொது பலன்களை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் பல வழிகளில் இருந்து பணம் கூடுதலாக வரப்போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்துக்கோங்க. விட்டு கொடுத்து செல்வது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதுங்க. முக்கியமாக எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய உறவுகளுடைய வருகையினால் சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கும். சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவுக்காரனுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது சிறப்பு. முக்கியமாக நல்ல காலமாக இருக்குது அப்படின்னாவே உங்களை வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வம்புக்கு இழுப்பாங்க. உறவுக்காரங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க உதவிகரமாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் சில மாற்றங்கள் ஏற்படும். பார்த்து சூதானமாக பேசி பழகுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் பூமி மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. அதே போல் உங்களுடைய எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பது நல்லதுங்க. உங்களுடைய நற்குணங்கள் அனைவர்கிட்டையும் பாராட்டை பெற்றுக் கொடுக்கும். மேலும் சொல்லணும்னா இந்த நட்சத்திரத்துக்கு சுக்கிர பகவானால் நன்மைகள் அதிகம்ங்க. நவகிரக வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கிரக நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால முக்கிய இடங்களில் குருவினுடைய பார்வை உண்டாகிறதுனால வியாபாரத்தில் ஏற்படுற நெருக்கடிகள் விலகும். சட்ட சிக்கல்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அடுத்ததாக சதய நட்சத்திரம். கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். ராசிக்கு சூரிய பகவானுடைய பார்வை உண்டாகிறதுனால வேலைகளில் பதற்றம் இருக்குங்க. யோசிக்காமல் செயல்பட்டீங்க அப்படின்னா நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே திட்டமிட்டு நல்ல தீர ஆலோசித்து செயல்பாடுகளை இறங்கினீங்கனாக்கா வெற்றி உண்டுங்க. சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமும் குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருதுங்க. சட்ட முயற்சிகள் எல்லாமே சாதகமான அமைப்பில் இருக்கு. தொழில நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக இருக்க போகுது. புண்ணிய திருத்தலங்களுக்கு யாத்திரைகள் செல்வதால் மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்பட போகுது. சீரான பொருளாதார உயர்வு ஏற்பட போகுதுங்க. இதன் காரணமாகவும் மனசுல மகிழ்ச்சி பொங்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. ஆபரணங்களை வாங்கி மகிழ போறீங்க. விதவிதமான ஆடைகளை எல்லாமே உடுத்தி மகிழ்ச்சி அடைய போறீங்க. குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றுவதால் குதூகலமாக இருக்க போகிறாங்க. அனுபவபூர்வமான உங்களுடைய அறிவுத்திறன் கூடும். பூமி வாங்குறது, வீடு வாங்குறது, இதன் மூலம் லாபம் ஏற்படும். அதை தொடர்ந்து சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்து செலவு பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
மதிப்பு கௌரவம் எல்லாமே உயரப்போகுது. சோம்பேறித்தனம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதன் காரணமாக குடும்பமும் முன்னேற்றம் அடைய போகுது. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்குங்க. நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. உங்களுடைய பண்பின் காரணமாக நட்பு அன்பு கிடைக்கும். மனதளவில் தெய்வீக சிந்தனை மேலோங்கும். மனசில் நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்குங்க. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரித்து நடந்துக்கோங்க. கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க. அதனால் அவங்ககிட்ட கண்டிப்புடன் நடந்து கொள்வீங்க. தொழில் ஏற்படக்கூடிய லாபம் அப்படிங்கிறது பண வருவாயை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தபடியே வங்கி கடன்கள் கிடைக்குங்க. உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினார் ஆகியோர் ஒத்துழைப்பு உங்களுடைய மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படுங்க. உழைப்புக்கேற்ற வெற்றி உண்டு. மேலும் உங்களுடைய நட்சத்திரநாதனும் குருவினுடைய பார்வையும் விரயஸ்தானங்களில் இருக்கிறதுனால இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. வியாபாரம் விருத்தியாகும். பணிபுரியக்கூடிய இடங்களிலிருந்து வந்த நெருக்கடிகள் விலகி போகும். மேலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை எதிர்கொண்டு வெற்றி அடைய போறீங்க. வெள்ளிக்கிழமைகள் உங்களுடைய செயல்பாடுகளில் விழிப்புணர்வு அவசியம்ங்க. பொது பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை தொடர்ந்து இன்னும் கூடுதல் தகவல்களாக இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த சூரியன் கன்னிராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. இதனால் அரசாங்க காரியங்களை கொஞ்சம் ஆதரவு பெருகுங்க. அரசாங்க ஊழியர்கள்கிட்ட மட்டும் தேவையற்ற பிரச்சனையை வளர்த்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய பகையும் வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. மேலும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் பலம் பெற்று இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது நல்லாவே நடக்குங்க. லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உயர்வாக கிடைக்க போகுது. சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. இவரை தொடர்ந்து செவ்வாய் பகவானும் பலம் பெற்று இருக்கிறதுனால தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். பல விதங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது குலதெய்வத்தை வழிபாடு செய்ய குடும்பம் சிலைக்குங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் முக்கியமாக நாக பிரதிஷ்டை செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் உங்களுடைய எதிரிகள் எல்லாமே காணாமல் போவாங்க. சகல விதங்களையுமே நன்மைகள் தொடரும். ஒரே வார்த்தை தான் நாங்கள் முன்னாடி சொன்னதுதான். இரண்டு போன உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரப்போகுது. எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்த கஷ்ட நிலை மாறப்போகுது. சந்தோஷம் நிம்மதி எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கிறதுனால உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது. நிறைய பேர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சாதனையாளர்களாக வலம் வர போகிறீங்க. ஆக மொத்தத்தில் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய குல தெய்வத்துடைய அருள் ஆசையினால் தெய்வீக பலம் கூடி தெய்வ சிந்தனைகள் மேலோங்கி எல்லா விதங்கள்லையுமே சாதகமான பலன்களை கிடைக்க போகுதுங்க. நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இருந்து இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்திலிருந்து இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுதுங்க. நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? நீ வரக்கூடிய எல்லா நாட்களுமே கும்பராசிக்கு உங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா விதங்களிலுமே நல்லதே நடக்க போகுது. வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு. ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.